ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஆசிரியர் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் பாட் அடிச்சிருக்குங்க. அது என்னன்னு கேட்குறீங்க? தமிழகத்துல எலெக்ஷன் நடைபெறுதுங்க. அதனால எல்லாமே நோட்டிபிகேஷன் நிறுத்திட்டாங்க. அப்படி ஏதாவது புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் விடணும்னா தேர்தல் ஆணையத்தோட பர்மிஷனோட பார்த்தீங்கன்னா வெளியிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில ஆசிரியர் வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாம வந்திருக்குங்க. நாம பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல வராது அப்புறம் தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாம வந்திருக்குங்க. ஸோ மீண்டும் வரதுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வருமா வராதா தெரியாது. தற்காலிக ஆசிரியர் எஸ்எம்சி மூலம் நிரப்ப சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில உத்தரவுலாம் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. தமிழகத்துல 10,000க்கு மேற்பட்ட தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது. அதுல எவ்வளவு ஃபில் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு இருக்குது, என்னங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அது எஸ்எம்சி அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியரை பார்த்து நியமிக்கிறது. ஸோ உங்களுடைய இடத்துல எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்குதுன்னா அந்தந்த ஸ்கூல்ல நீங்க பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல எப்படி வேகன்சி வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், ஏ டு Z வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆசிரியர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் தேவை 2026 கேக்குங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் முதுகலை பட்டதாரிங்க, இளங்கலை கிடையாது. பணியிடம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. முதுகலை ஆசிரியர் தான் ஆங்கிலம் பாடம் ஒரே ஒரு வேகன்சி தாங்க இருக்குது. அந்த ஒரே ஒரு வேகன்சி யார் பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணி வாங்க போறீங்களோ தெரியல. இணை சுழற்சி பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி பொதுவான பிரிவினர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. இதுக்கான கல்வி தகுதி நீங்க பிஏ, எம்ஏ, பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். பிஏவும் எம்ஏவும் இங்கிலீஷ்ல படிச்சிருக்கணும். பிஎட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஊதியம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோட இவங்க பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு டீட்டெயில்ஸ் பாருங்க. விண்ணப்பம் விரைவு தபாலில் மட்டும்தான் அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க போஸ்ட் மூலியமா தான் அனுப்பணும். அது போஸ்ட் மூலியமா என்னென்ன வைக்கணும்? 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு, டிகிரி அண்ட் டிசி, ரெசிம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வைக்கணும். இதர சான்றிதழ் ஏதாவது இருந்தால் வைங்கலாம் விட்டுருங்க. கண்டிப்பா இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கணும். அடுத்து விண்ணப்பம் சேர வேண்டிய கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 6/4/2026ங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் சேசி ஐயங்கார் நினைவு மேல்நிலைப்பள்ளி, உறையூர், திருச்சி மாவட்டம் 620003. இந்த அட்ரஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ யாராவது பக்கத்தில் இருந்தீங்களா நீங்க டைரக்டா பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கூடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பக்கத்தில் இருந்தீங்களா நீங்க பார்த்தீங்கன்னா போய் கேட்டு என்னங்கிறது அந்தந்த தலைமை ஆசிரியர் நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. நம்ம தனியார் பள்ளியில் தான் ஆசிரியர் வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம். சத்தமே இல்லாம இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் எல்லாம் வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்கு சொல்லலாம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஏதாவது வேற ஸ்கூல்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று அப்டேட் பண்றேன். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.